Vanakkam, very good morning, very good evening. Jai Shri Krishna Guruji. Welcome to the Bhagavad Gita Satsang, the song of the divine in Tamil. Om Shri Gurubhyo Namaha, Om Shri Ganeshaya Namaha, Om Shri Saraswataya Namaha, Om Shri Guru Dattatreya Namaha, Om Shri Mahalakshmi Namaha, Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. Chapter 2, Sankhya Yoga, the Yoga of Knowledge. So, last class, verse 17 varaikum panni stop pannom. So, ipo vandu chapter 2, Bhagavad Gita, verse 18 lende ஆரம்பிக்க போறோம். All these bodies pertaining to the imperishable, indefinable and eternal soul are spoken of as perishable. Therefore, Arjuna, fight. So, Bhagavan Shri Krishna Paramatma என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா இது வந்து இப்ப வந்து நீ உட்கார்ந்து சோகமா இருக்கிறதோ நான் வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்றதோ நேரம் கிடையாது. நீ வந்து இப்போ யுத்தம் பண்ணியே ஆகணும். So என்ன சொல்றார் பகவான்? All these bodies pertaining to the imperishable, indefinable and eternal soul are spoken of as perishable. Therefore, Arjuna, fight. See, இந்த லாஸ்ட் சத்சங்ல என்ன சொன்னா, எல்லாமே நிரந்தரம். ஆத்மா வந்து யாருமே ஒண்ணு பண்ண முடியாது. ஆத்மா வந்து இட்டர்னல்னா அது என்னைக்குமே இருக்கும். நாங்க மட்டும்தான் as a body போயிட்டு வந்து பர்த் ரீபர்த் வந்துட்டே இருப்போம். டெத் பர்த் இந்த மாதிரி சைக்கிள்ல சிக்கி வந்துட்டே இருப்போம். ஆனா பகவான் என்ன சொல்றார், நீ வந்து இந்த இதுல வந்து நீ சிக்காத. எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, all the bodies pertaining to the imperishable, எது எல்லாமோ imperishable அப்படின்னு சொல்றாங்களோ, indefinable அதை வந்து வர்ணிக்க முடியாது, and eternal soulனா அது என்னைக்குமே நிரந்தரம். அது வந்து நீங்க அது பிகினிங்கோ கண்டுபிடிக்க முடியாது, எண்டோ பிகினிங்கோ கண்டுபிடிக்க முடியாது, எண்டோ கண்டுபிடிக்க முடியாது. சோ அது எங்க இருக்குன்னு தெரியாத பட்சத்துல நீ ஏன் சோகமா இருக்கிற? அது வந்து இட்டர்னல், அது என்னைக்குமே நிரந்தரமா இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆர் ஸ்போக்கன் ஆஃப் as perishable, அது கூட வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாருங்க. therefore Arjuna, fight. சோ அதனால நீ வந்து சண்டை போடுறது தான் உன்னோட தர்மம். யுத்தம் நீ பண்ணியே ஆகணும். அடுத்தது பகவத் கீதா chapter 2 verse 19. Both of them are ignorant. He who considers the soul to be capable of killing and he who takes it as skilled. For verily the soul neither kills nor is killed. And the earlier, இப்ப 18வது வருஷத்துல என்ன சொல்றாருன்னா, சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த இம்பெரிஷபிள்னா என்னைக்குமே நிரந்தரமா இருக்கிற சோல் வந்து பெரிஷ் ஆயிடுமா, அதுவும் அழிஞ்சு போகும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது அர்ஜுனா. அதனால நீ சண்டை போடு. இதுல என்ன சொல்றாருன்னா, both of them are ignorant. ரெண்டு வாதமும், அது ரெண்டு பேருமே ignorantனா அவங்களுக்கு அறிவே இல்லை, ஞானமே இல்லை. சோ அவங்க சொல்றது வந்து தவறு. And he who considers the soul to be capable of killing, he who considers the soul to be capable of killing, நாம வந்து ஒரு சோல், நம்ம ஆத்மா வந்து ஒரு கொலை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறதே அதுவும் தப்பு. அண்ட் he who takes it as kill, இன்னொருத்த வந்து நான் செத்துட்டேன், அந்த சோலை வந்து நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. ரெண்டு பட்சத்துலயும் அது தவறு தான். சோல் neither can be killed nor can it kill someone. ரெண்டுமே முடியாது. ஒரு சோலால நீங்க வந்து அந்த சோலை வந்து கொல்ல முடியாது. நார் என்ன, அது மத்தவங்க யாரும் அத கொல்லணும்னு முயற்சியும் பட முடியாது. ரெண்டுமே ஆகாது. சோ ரெண்டு பேருமே அவித்யால இருக்கிறாங்க, ignorant people. ஏன்னா நாலேஜ் கிடையாது. இந்த மாதிரி யார் சொன்னது அப்படின்னு பகவான் அர்ஜுனாக்கு சொல்றார். சோ for verily the soul neither kills nor is killed. அதுதான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண. for verilyனா இது வந்து சோல் வந்து ஆத்மா வந்து யாரையும் கொல்லவும் பண்ணாது, அது அதவ கொல்லவும் முடியாது. ரெண்டுமே முடிவே முடியாது அப்படின்னு பகவான் சொல்றார். சோ என்ன சொல்றார் அடுத்தது chapter 2 verse 20. The soul is never born nor it ever dies nor does it become after being born
For it is unborn, eternal, everlasting and primeval. Even though the body is slain, the soul is not. இங்க வந்து அர்ஜுனாக்கு என்ன சொல்றாங்கன்னா, see first of all நீ ஏன் நான் வந்து என்னோட கிரேட் கிராண்ட் சயர் தட் இஸ் பீஷ்ம பிதாவா நான் கொல்ல போறேன், இல்ல என்னோட குருவ துரோணாச்சாரியா நான் கொல்ல போறேன் அப்படின்னு நீ ஏன் நினைச்சு வருத்தப்படுற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்ன பாக்குறாங்க, நீ வந்து ஒரு உடலை பாக்குற. அந்த உடல் நிரந்தரமே கிடையாது, ஆத்மா தான் நிரந்தரம். அவர் என்ன சொல்றாருன்னா, the soul is never born. ஆத்மா வந்து என்னைக்குமே பிறக்கிறது கிடையாது. ஆத்மா என்னைக்குமே நிரந்தரமா இருக்கிறது தான் ஆத்மா. இந்த உடல் தான் நாங்க வந்து மறுபிறவி எடுத்து போறோம். ஏன் நம்ம கர்மாவை வந்து தீக்க. நாம வந்து நிறைய கர்மா பண்ணிட்டு போறோம், அதுக்கு வந்து அந்த ரீபேமெண்ட் பண்ண வேண்டாமா? சோ என்ன பண்ண போறோம்? இப்ப இந்த ஜென்மத்துல வந்து நாங்க என்னென்ன கர்மா பண்ணிக்கிறோமோ அது நல்லதாகவே இருக்கட்டும் இல்ல கெட்டதாகவே இருக்கட்டும், அது ரெண்டுமே ரீபேமெண்ட். சோ அடுத்த ஜென்மம் அந்த பிறவி எப்போன்னு தெரியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு மனித பிறவி எடுத்துதான் அந்த மனித பிறவியில தான் நீங்க அந்த ரீபேமெண்ட் பண்ண முடியும். அந்த பிறவியில வந்து நீங்க யார் கூட வரணும் அது என்னன்றது தீர்மானிக்கிறது வந்து உங்க கர்மா தான் தீர்மானிக்கும். சோ அப்போ அந்த தீர்மானிக்கும் போது அந்த ஃபேமிலிலயோ அந்த பிளேஸ்ல இந்த ஏன்னா இந்த கர்மா எல்லாம் மொத்தமே வந்து பீப்புள், பிளேஸ்னா அந்த இடம், அதுக்கப்புறம் திங்ஸ், இது மூணோட தான் அட்டாச்சா இருக்கும். சோ நாம வந்து என்ன பண்ணுவோம், எப்பவுமே வந்து இந்த கர்மா வந்து இந்த பீப்புள், பிளேஸ், திங்ஸ் பொறுத்து தான், அந்த டைமை பொறுத்து தான் நாம வந்து நம்ம மறுபிறவி வரும். அந்த பிறப்புல வந்து நாம வந்து ஒரு ஃபேமிலியில பிறக்கிறோம், அவங்களோட அசோசியேஷன் இருக்கு. அந்த அசோசியேஷன்னால நமக்கு நிறைய நம்ம ஆபீஸ்ல இருக்கட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு லைஃப்லயே நிறைய அசோசியேஷன் வரும், சந்திப்பு வரும் நிறைய பேரோட. அந்த சந்திப்பு எல்லாம் ஏன்னா நம்ம கர்மானால தான். அது வந்து நீங்க நல்லதாவே இருக்கட்டும் இல்ல கெட்டதாவே இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரீபேமெண்ட். நீங்க வந்து ஒரு கடன் கொடுக்கணும், இல்ல உங்களுக்கு ஒரு நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு யாராச்சும் கொடுக்கணும், அந்த கணக்கு நீங்க சரி சமானம் பண்ணும். ஆனா என்ன ஆகுறதுன்னா அந்த பிறவியில வந்து உங்களுக்கு அந்த கணக்கோட கால்குலேஷன் தெரியாது. ஏன்னா லாஸ்ட் ஜென்மத்துல இல்ல மெரி லைஃப்ஸ், உங்களோட நிறைய ஜென்மத்துல ப்ரீவியஸ் லைஃப்ஸ்ல நீங்க என்ன தப்பு என்ன சரி செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு அந்த ஞானம் கிடையாது. சோ அந்த பிறப்புல வந்து நீங்க இன்னும் அதிகமா கர்மா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த நாலேஜே இல்லையே. நாம வந்து இந்த உடல் கிடையாது, நம்மளோட இந்த ஹியூமன் பர்த்தே பகவான் அடையதான். இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த், பர்த் அண்ட் டெத், அதுல இருந்து மோட்சம் அடைஞ்சி நமக்கு வந்து இந்த லைஃப் இந்த பர்த்தே வேணான்ற பட்சத்துல நீங்க வந்து ஆத்மாவை அடையணும், அந்த பரமாத்மாவை அடையணும்னு நோக்கி போகிறது தான் இந்த வாழ்க்கையோடவே இந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம். அதுக்குதான் இந்த பிறப்பே கொடுத்திருக்காங்க, மனிதன் பிறப்பே அதுக்குதான். எதுக்கு? பகவான் அடையறதுக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த சம்சாரம் அப்படின்னு ஒரு மாயா ஜாலத்துல சிக்கி அதுக்குள்ளவே முழுகி போயிடுறீங்க. ஆனா நீங்க வந்த ஒரு உண்மையான காரணம் என்னன்றதே மறந்து போகுது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? உங்களோட ஸ்வதர்மம் என்ன, அது கம்ப்ளீட்டா நீங்க மறந்துட்டீங்க. அது வந்து எங்குமே உங்களோட இந்த மைண்ட் உங்களோட மனசு கூட வர்றது கிடையாது. ஏன்னா நீங்க வந்து உங்களோட லைஃப்ல முழுகி கிடைக்கிறீங்க. ஏன்? அந்த மாயாஜாலம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். அதுதான் நிஜம் அப்படின்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை வீணாக்குறீங்க. அதுக்கு பரமாத்மா சொல்றாரு, the soul is never born. ஆத்மா வந்து பிறக்கிறதே கிடையாது. nor it dies. அதுக்கு வந்து பிறப்பும் இல்ல சாவும் கிடையாது. அப்ப எதுக்கு நீ பயப்படுற அர்ஜுனா? நீ யார கொல்ற? அப்போ நீ நினைச்சுட்டு இருக்க நான் வந்து பீஷ்ம பிதாமாவை கொல்றேன் அப்படின்னு. பீஷ்ம பிதாமான்றது ஒரு கேரக்டர், ஒரு அந்த பாடி வந்து ஜஸ்ட் ஒரு அந்த டைமுக்கு வந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டூல். அவரோட ரோல் அது. அவருக்கு ஒரு பிறப்பு கொடுத்திருக்காரு கடவுள். ஏன்னா அவரோட ஸ்வதர்மம் இருக்கு, அந்த ஸ்வதர்மம் பண்ண அவர் வந்திருக்காரு. சோ அத வந்து நீ வந்து நான் ஆத்மாவை கொல்றேன்னு நீ நினைச்சினா அது தவறு. ஏன்னா பீஷ்ம பிதாமா வந்து ஒரு ஆத்மா. அந்த பாடிய நீயே அந்த பாடிய பாக்குற, அந்த பாடியே ஆத்மா கிடையாது. ஐ ஆம் நாட் திஸ் பாடி, அதுதான் உண்மையான நாலேஜ். நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா. நான் என்னைக்குமே நிரந்தரம். இந்த நாலேஜ் வேணும். எனக்கு பிறப்பும் கிடையாது, சாவும் கிடையாது. ஏன்னா நான் என்னைக்குமே நிரந்தரம், இட்டர்னல். என்னை யாரும் கொல்லவும் முடியாது. சோ அர்ஜுனா, நீ ஏன் நினைக்கிற நீ வந்து இவங்களை கொல்ல போற அவங்களை கொல்ல போற நீ ஏன் நினைக்கிற? இங்க இருக்கிறது அத்தனையும் எல்லாருமே ஒரு ஆத்மா. அவங்க வந்து நிரந்தரமா பரமாத்மாக்குள்ளதான் இருக்கிறது.
அந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது. சோ நீ வந்து ஒரு பாடி, தட் இஸ் ஒரு உடலை நீ கொல்ற உன்னோட சொந்தக்காரங்க அப்படின்னு நீ நினைச்சினா அப்போ நீ அந்த கர்மால சிக்கிடுவே. சோ அதுல போகாது, அந்த அட்டாச்மெண்ட்லயே போகாது. ஆத்மாதான் நிரந்தரம், இந்த உடல் நிரந்தரம் கிடையாது. என்னைக்கு பிறந்தமோ அடுத்த நிமிஷமே சாகிறது கூட தயாரா இருக்கணும். ஏன்னா நமக்கு சாவு எப்போ வருதுன்னு சொல்லிட்டு வர போறது இல்ல. அதுக்கு ஒரு டைம், அந்த டைம் வந்து கடவுள் விதிச்சுட்டார். நாங்க எப்படி சாக போறோம், எந்த நேர்த்திக்கு சாக போறோம் எல்லாம் விதிச்சு வந்திருக்கோம். அதுதான் சொல்றது டெஸ்டினி. டெஸ்டினி வந்து ப்ரீடிஃபைன்னா முன்னுக்கே நம்மளோட வாழ்க்கை கதை என்னன்றது பகவான் எழுதி வச்சுட்டார். அதுதான் சொல்லுவல தலையெழுத்துன்னு சொல்றது. அந்த தலையெழுத்து தான், அந்த தலையெழுத்தோட தான் நீங்க வந்து பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த தலையெழுத்தை மாத்தணும்னா பகவான் நீங்க சொல்லி கொடுக்கிறார். அது எப்படி மாத்தி நீங்க வந்து உங்க தலையெழுத்தே மாத்தி அந்த டெஸ்டினியே நீங்க அழிச்சிடலாம். ஆனா அது வந்து கடவுளோட பாதையில போனா மட்டும்தான் முடியும். நீங்க வந்து உங்களோட என்ன சொல்றது, எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் அறிவு இருக்கு, எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் முன்னாடியே எல்லாம் நான் கத்துட்டு இருக்கேன், அப்படியெல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து திருப்பி திருப்பி உங்க பிறப்பு வந்துட்டே இருக்கும். நீங்க இன்னும் நிறைய தவறுகள் பண்ண போறீங்க, நிறைய கர்மா சேர்த்துக்க போறீங்க, பாவங்கள் சேர்த்துக்க போறீங்க. ஏன்னா இது வந்து கலியுக தர்மம். இதுல வந்து உங்களுக்கு என்ன சரி என்ன தவறு கூட தெரியாத அளவுக்கு நீங்க அந்த சின்ல போய் சிக்கி கிடக்குறீங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா, நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைப்போம். ஏன்? நான் வந்து அப்படியே சதி சாவித்ரி, நான் ஒரு தவறும் செஞ்சதே கிடையாது, என்ன மாதிரி புனிதமான ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு உங்க நினைப்பு. ஆனா ஸ்வயரூபம் நீங்க வந்து உங்க அப்படியே பகவான் வந்து நீங்க இந்த பாதையில போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஸ்வயரூபம் நீங்க யாருன்னு உங்க அப்படியே கண்ணாடி மாதிரி நீங்களே உங்க முன்னாடி வந்து நிப்பீங்க. அந்த நேரத்துக்கு தான் உங்களுக்கு நீங்க யோசிப்பீங்க, இது நானா? ஆமா நீங்க தாங்க, இதுதான் உண்மையான நீங்க தான், இததான் நீங்க மாத்திக்கணும். மாத்திண்டு நீங்க வந்து கடவுளை பாதையில போகணும். பகவான அடையணும்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. நாம தவறு மேல தவறு செஞ்சுட்டே இருக்கோம். ஏன்னா அதுவே இல்லை. உங்க அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா யாருமே இத படிக்கணும், இதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில வந்து நாம ஒரு நல்ல மனிதனா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணமே கிடையாது. நீங்க அகங்காரம்ல தான் இருப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த பகவத்கீதா வந்து அந்த யுத்த பூமியில வந்து அர்ஜுனாக்கு வந்து சொல்லும் போது அவர் வந்து அந்த டைம் அப்படியே ஸ்டாப் பண்ணுவார். டைம் அவர் தான் டைம், பரமாத்மா தான் எசன்ஸ் ஆஃப் டைம். டைம் வந்து அவர் கையில. நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை கிடையாது. காலகட்டம்னு சொல்லும், அந்த காலகட்டம் வந்து கடவுள் கையில இருக்கு. ஆனா உங்களுக்கு வந்து அந்த கிளாக் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஆனா அவர் வந்து அப்படியே நிறுத்தி வைப்பார். சோ அந்த பகவத்கீதா இம்பார்ட் அந்த நாலேஜை கொடுக்கும் போது அப்படியே டைமை நிறுத்தி வச்சிருந்தார் பகவான். சோ எல்லாரும் அப்படியே அந்த என்ன சொல்றது, அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லா அந்த அப்படியே மூவ்மெண்டே இல்லாம இருந்தாங்க. அப்போ பகவான் அர்ஜுனாக்கு சொல்வார், நீ இங்க பாரு, இவங்க எல்லாம் துரோணாச்சாரிய பாரு, அவர்கிட்ட என்ன தெரியுது, நாலேஜோட அகம் தெரியுது. என் அளவுக்கு நாலேஜ் யாருக்குமே இல்ல, அது அகங்காரம், நாலேஜோட அகம். அந்த மாதிரி ஒரு அகம் இருந்தா அதுக்கு நிச்சயமா அவர் வந்து அன்ரைச்சஸ் பாத். ஏன்னா தர்மம்னா என்ன, அகங்காரம் இருக்கக்கூடாது. எனக்கு நிறைய ஞானம் இருக்குன்றது அகமே தவறு. அவர் எவ்வளவு நல்ல மனிதனா இருந்தாலும், அவர் வந்து டிவினிட்டியே இருந்தாலும், ஒரு சேஜ் இருந்தாலும் அகம் இருக்கக்கூடாது. என் அளவுக்கு யாருமே உலகத்துல இல்ல, அந்த நாலேஜோட அகம், அரகன்ஸ் சொல்றது. அது அந்த மத பிடிச்ச ஒரு பிரைடு வருது பாருங்க, ஒரு அப்படியே திமிரு, எனக்கு நிறைய தெரியும்ன்ற திமிரு இருக்கக்கூடாது. அந்த அரகன்ஸ் ஆஃப் நாலேஜ்ல தான் அவர் சொல்வார், பகவான் சொல்வார். அங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அவர் வந்து நீங்க சத்துவன்னு சொல்லலாம் அவரோட குவாலிட்டி, ஆனா அவர் ஃபுல் தமஸ். ஏன்? அகங்காரம். அரகன்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து சத்துவம், ஆனா அகங்காரம் வந்து தமஸ். சோ அவரோட குணம் என்ன, சத்துவம் இருந்தாலும், சத்துவம் குட் குவாலிட்டி அது இருந்தாலும் அகம் இருக்கு இல்லையா, அகம் இருந்தா தமஸ்ல போயிடுவோம். சோ பகவான் சொல்றார், அந்த நாலேஜ், அந்த அகங்காரம் தான் அன்ரைச்சஸ்னஸ், அதர்மம். அதனால்தான் அவரு கொல்லப்படுவார். அது இல்லாம அவர் எப்படி அந்த திரௌபதி வஸ்திரஹரன் சொல்றோம், அப்ப வந்து அவர் வந்து தர்மம் காப்பாத்தணும். அந்த நேரத்துக்கு அவர் ஏன் அங்க வந்து அவரோட வெப்பன் எடுத்து அவர் அந்த அதர்மத்தை ஏன் நிறுத்தல? சோ நீ எப்படி சொல்லலாம் நான் வந்து இவரை கொல்ல போறதுலன்னு? இவர் யாரு? இவரோட தர்மம் என்ன?
அப்படின்னு அர்ஜுனாக்கு ஒரு கேள்வி கேட்பார். இது யோசிக்க வேண்டியது. நமக்கு இந்த துரோணாச்சாரியர் வெளியில இல்லைங்க, இந்த துரோணாச்சாரியர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. இந்த கேரக்டர் எல்லாம் வந்து எல்லாமே இதெல்லாம் குணங்கள், நமக்குள்ள இருக்கிற இந்த கேரக்டர் இதெல்லாம் நமக்குள்ளவே இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அறிவு வந்துட்டா திமிரு ஏறிடும். ஓ எனக்கு நிறைய தெரியும்ன்றது திமிரு வரும். கொஞ்சம் நாலேஜ் வந்த உடனே ஓ நான் வந்து மத்தவங்கள மாதிரி கிடையாது, நான் வந்து எனக்கு நிறைய தெரியுமே, நான் ஸ்பிரிச்சுவல் படிக்கிறேன்னு ஒரு அகங்காரம் வந்துடும். அது வந்து விநாசகாரி. அந்த மாதிரி ஒரு அகமே வரக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் வந்து என்ன, ஹம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்படியே நாம வந்து நம்மளோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப சிம்பிள், அந்த ஹியூமிலிட்டின்னு சொல்லுவோம். ஹம்பிள்னஸ், பணிவா இருக்கணும். அதுதான் ஹம்பிள். இந்த என்ன சொல்றது, அந்த நாலேஜ் அதிகமா வர வர அப்படி நம்ம பணிவா இருப்போம். அதுக்குதான் அது ஒரு அடையாளம். நிறைய நாலேஜ் இருக்கவங்க வந்து ரொம்ப பணிவா இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய எனக்கு தெரியும்னு சொல்லி பேச கூட மாட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்வாங்க, எனக்கு இது தெரியும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அகங்கார். அந்த அகங்கார் மட்டும் வரக்கூடாது. சோ அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே அது வந்து தலைக்கு ஏறும். அது எப்பவுமே இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இது. நமக்கு வந்து இந்த நாலேஜ் வரனா, ஓ இப்ப நீங்கள கூட போய் சொல்ல நாலு பேர்கிட்ட, ஓ நான் பகவத்கீதா கிளாஸ் கத்துன்னு இருக்கேன், நான் எவ்வளவு கத்துன்னு இருக்க தெரியுமா. ஆனா அதுல 1% கூட வேண்டாம், 0.01% அந்த அளவுக்கு அது நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்றீங்களா நான் பார்க்க போறேன். இது பகவத்கீதா கத்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இத நாம வாழணும். நீங்க வந்து ஒரு உதாரணமா இருக்கணும். உங்க ஃபேமிலியில உங்களுக்கே ஒரு உதாரணமா, மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா நீங்க வாழணும். அதுக்கு அர்த்தம் தான் இந்த நாலேஜ், இந்த ஞானமோட நமக்குள்ள போய் நாம வந்து உலகத்துக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது தான் இதோட அர்த்தமே. அடுத்தது வந்து நம்மனால 4 பேருக்கு நல்லதாகணும். நாம சும்மா வந்து படிச்சுட்டு ஓ எனக்கு தெரியும்ன்றது திமிர்ல இருக்க வேண்டாம். அந்த திமிரு வந்தாலே கடவுள் அப்படியே அங்கவே நீங்க போயிடுவீங்க. கடவுள் விட்டு போயிடுவார். கடவுள் வந்து எங்க இந்த சொல்றது, இந்த 6 எனிமீஸ், எதிரிகள் மனுஷனோட சத்ரிபூன்னு சொல்லுவோம். காம, குரோத, லோப், மோக, மதா, மாத்சரியம். எவ்ரி கிளாஸ்ல நான் இது திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மண்டையில போகணும். இது எல்லாம் இருக்கிற இடத்துல பகவான் கிடையாது. நீங்க எவ்வளவே நல்லவங்க நீங்க நினைச்சுக்கலாம், ஆனா கடவுள் உங்களோட இருக்காரா? இது நாலேஜ் எதுக்கு வருது? சோ தட் நீங்க வந்து ஒரு நல்ல பாதையில போக பகவான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க செஞ்ச தவறெல்லாம் திருந்து ஒரு நல்ல பாதையில போக, கடவுள் அடையக்கூடிய பாதையில போக ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்திருக்காரு. உங்களை நல்ல ஒரு டிவைன் பீயிங்கா மாத்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை எத்தனை பேரு இந்த நாலேஜ் எடுத்து அதை வந்து ஆமா நான் மாத்திக்கணும், என்ன இதெல்லாம் என் தவறுகள், இப்போ எனக்கு இந்த நாலேஜ் வருது, கடவுளே ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்த நாலேஜ் வந்து, இந்த ஞானம் வந்து நான் என்னோட லைஃப்ல என்ன மாத்திக்க நான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் உலகத்துல நல்லது செய்ய பயன்படுத்தணும். 4 பேருக்கு நல்லது சொல்லி கொடுக்க பயன்படுத்தணும். அப்படின்றது உங்களுக்குள்ளேயே வரணும். அது வந்து கடவுள் கொடுக்க முடியாது, அது நீங்க தான் உங்களுக்குள்ளது வரணும். அது ஏழ்நிக்கணும். உங்களோட பீயிங், அந்த பீயிங் சொல்லும், எஸ் ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட், ஐ வாண்ட் டு அட்டைன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. நான் கிருஷ்ண பரமாத்மாவை அடையணும், நான் வந்து இருக்கிறதுலே பெஸ்டா வரணும், நான் ஒரு நல்ல மனிதனா நான் இருக்கணும்ன்றது அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு திருடம் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க அது செய்வீங்க. இல்லைன்னா வந்து சும்மா கிளாஸ்ல உட்காந்து இதை கேட்டுட்டு பகவத்கீதா கிளாஸ் ஆச்சு, என்ன எங்களுக்கு வேற என்ன ஒண்ணு இல்ல செய்யறதுக்கு, அட்லீஸ்ட் இதுவாது ஒரு கேட்குமே. ஏன்னா சாகும் போது அட்லீஸ்ட் கடவுளோட வார்த்தைகள் காதுல விழுந்தா அட்லீஸ்ட் அவ்வளவாவது கொஞ்சம் புண்ணியம் வரும்னு அப்படின்னு நினைக்கிற ஆள் கூட நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி நினைக்காம, எனக்கு என்ன வயசு, இன்னைக்கு கூட நான் நிறைய செய்யலாம், இன்னைக்கு நிறைய சாதிக்கலாம், அந்த லட்சியம் வேணும். என்ன லட்சியம் வேணும்? நான் கடவுள் அடையணும், நான் ஒரு உதாரணமா நான் மாறுவேன், நான் நிறைய பேருக்கு நான் நிறைய நல்லது செய்யணும் அப்படின்றது ஒரு லட்சியம் வச்சு நீங்க வந்து ஒரு புரட்சி கலப்பணும். அந்த புரட்சி தான் கலப்பணும்னு சொல்றதுதான் பகவான், அதுதான் பகவத்கீதா. இது வந்து ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சி வரணுங்க. இல்லைன்னா என்ன யூஸ்? இந்த பகவத்கீதாக்கு வேல்யூ என்ன? அப்போ இந்த மகாபாரதம் எதுக்காச்சு? ஒரு பெரிய புரட்சியா ஆரம்பிச்சார் பகவான். ஒரு நியூ யுகா, ஒரு நியூ ஜெனரேஷனே வந்தது.
எல்லாமே அந்த அதர்மம் டிஸ்ட்ராய் பண்ணார். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அதர்மத்தை டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க வெளியில இருக்கிற அதர்மம் வந்து நீங்க எதிர்த்து நீங்க போராடுறதுக்கான பகவத்கீதாவோட நாலேஜ். அதுவே நீங்க பண்ணலன்னா இந்த நாலேஜ் வேஸ்ட். சரியா? சோ என்ன சொல்ல வரார்? ஆத்மா நிரந்தரம். சோ அது வந்து பிறக்கிறதும் கிடையாது, சாவும் கிடையாது. nor does it become after being born. அது வந்து அது பிறந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் ஆக போறதுல. அது ஜஸ்ட் இட் இஸ் தேர். அது வந்து என்னைக்குமே அப்படியே நிரந்தரமா இட்டர்னலா இருக்கு. For it is unborn, eternal, everlasting and primeval. அது வந்து பிறப்பே கிடையாது. இட்டர்னல், தட் இஸ் நிரந்தரம். அதுக்கப்புறம் எவர் லாஸ்டிங், அது என்னைக்குமே இருந்தே இருக்கும். நீங்க இருக்கிறீங்களோ இல்லோ, ஆத்மா என்னைக்குமே நிரந்தரம். அண்ட் பிரைமீவல், அதுதான் ஃபர்ஸ்ட் வந்ததே. பரமாத்மா தான் முதல் இந்த யூனிவர்ஸ்லயே. அவருக்குள்ளந்து வந்த பிறப்பு தான் இந்த என்டையர் கிரியேஷன். சோ அதுதான் பிரைமீவல், அதுதான் நம்பர் 1. அவங்களோ அதுக்கு முன்னாடி என்ன வந்தது கூட கிடையாது, அதுதான் நம்பர் 1. சோ பரமாத்மா தான் ஃபர்ஸ்ட். அவர்ல இருந்தா நாம எல்லாருமே இந்த யூனிவர்ஸே கிரியேஷன் ஆயிருக்கு. அது ஓகே. Even though the body is slain, the soul is not. இந்த உடல் வந்து கொல்லப்பட்டாலும் சோல், நம்ம ஆத்மா வந்து சாகாது. அதுதான் அர்ஜுனாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்தது வந்து chapter 2 verse 21. Arjuna, the man who knows this soul to be imperishable, eternal and free from birth and decay, how and whom will he cause to be killed? How and whom will he kill? திருப்பி அதை சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுனா மண்டல ஏறினாதானா பா, நீ உன்னோட போ அண்ட் ஆரோ எடுத்து தயவு செஞ்சு சண்டை போடுப்பா, நீ இவ்வளவு ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? திருப்பி நான் அதே சொல்லணுமா உனக்கு? என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஆத்மா தான் நிரந்தரம், அது வந்து என்னைக்குமே அழியாது, அது என்னைக்குமே இருக்கு. நீங்க வந்து ஒரு ஆத்மா தான், நீங்க வந்து சாதாரணமா இந்த உடல் கிடையாது. அதுதான் சொல்றாரு, இட்டர்னல் அண்ட் ஃப்ரீ. அது என்னைக்குமே ஃப்ரீயா இருக்கு, அது ஒரு பந்தமும் கிடையாது, அது இட்டர்னல் நிரந்தரம், என்னைக்குமே அதுதான் இருக்குது. அதுதான் உண்மை. ஒரே ட்ரூத் என்னன்னா ஆத்மா தான், பரமாத்மா தான் என்னைக்குமே நிரந்தரம் அப்படின்றார். அது வந்து ஃப்ரீ, அதுக்கு எதுவும் கட்டுப்பாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃப்ரீ ஃப்ரம் பர்த் அண்ட் டீகே. அதுக்கு வந்து பர்த்தும் கிடையாது, டீகே, அது வந்து அழிக போறதும் கிடையாது. நம்ம மாதிரி நாம வந்து பிறப்போம், அதுக்கப்புறம் வயசாகும், அதுக்கப்புறம் நாம ஒரு நாள் சாவு வரும். அதுக்கு அந்த மாதிரி எந்த அழிவும் கிடையாது. அண்ட் ஹவ் அண்ட் ஹூம் வில் ஹீ காஸ் டு பி கில்ட். அப்ப யாரு நீ கொல்ல போற? ஆர் அந்த அது வந்து யார கொல்லணும்? ஹவ் அண்ட் ஹூம் வில் ஹீ கில். யார வந்து கொல்லப்படுறது? அப்படி எதுவுமே கிடையாது. அப்ப நீ வந்து ஆத்மா கொல்றியா, இல்ல ஆத்மா வந்து உன்னை கொல்லுதா? ரெண்டுமே இல்ல. நீ ஆஸ் அ பாடி, ஐ ஆம் நாட் திஸ் பாடி. இது வந்து நான் இந்த உடல் கிடையாது. ஆத்மா நிரந்தரம். சோ நீ வந்து ஆத்மாவை கொல்றது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு உடல். இது எல்லாமே ஒரு இது வந்து என்ன சொல்லணும்னா லீலை. இது எல்லாமே ஒரு லீலை. அண்ட் நம்மோட இந்த மெட்டீரியல், இந்த எர்த்லி பிளேன், இந்த பூமி மேல வந்து இது வந்து எப்படி தர்மத்தை பாதையில இருந்து நாம வந்து கடவுள பாதையில போகணும், நாம வந்து தர்மம் ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்றது ஒரு அர்த்தம். அண்ட் அதர்மம் நடக்கும் போது கடவுள் என்ன பண்ணுவார்? தர்ம சன்ஸ்தாப நார்த்தாய அப்படின்னா என்ன? எப்போ அதர்மம் ஆகுதோ அப்ப வந்து தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் கடவுள். அப்போ அவரே வருவார், கிருஷ்ண பரமாத்மா வந்து தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதுதான் அவர் சொல்றார். சோ இது எல்லாமே நீ வந்து உனக்கு நீ செய்யறன்னு ஃபர்ஸ்ட் ஏன் ஏத்துக்கிற? அது வந்து உன்னோட அகம், ஈகோ. ஓ நீ கொல்ல போறியா? இது எல்லாமே நான் விதிச்சிருக்கேன். உன்னோட வேலை வந்து அந்த உன்னோட சுவதர்மம் பண்றதுதான். உன்னோட சுவதர்மம் என்ன? நீ ஒரு சத்திரியா அர்ஜுனா. உன்னோட சத்திரிய தர்மம் என்ன? நீ வந்து ஒரு வாரியர். நீ வந்து யுத்தத்துல நீ வந்து போய் யுத்தம் செய்யணும். அதுதான் உன்னோட தர்மம். அப்ப நீ கொல்ற, நீயே அந்த பழி ஏத்துக்கிற, அப்ப கர்மம் உனக்கு தானே வரும். எதுக்கு அந்த ஈகோ அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்தது chapter 2 verse 22. As a man shedding worn out garments takes other new ones, likewise the embodied soul, casting off worn out bodies, enters into others that are new. ரொம்ப சிம்பிள். என்ன சொல்றார்? நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த சாரி கட்டியிருக்கேன், அடுத்த நாள் வந்து இதை கழட்டி போட்டு இன்னொன்னு புதுசா கட்டிக்க போறேன். அதே மாதிரிதான் நம்ம இந்த உடல் கூட ஒரு இந்த துணி போடுற மாதிரிதான். இன்னைக்கு இந்த உடலை வச்சிருக்கோம், அடுத்தது நம்ம வந்தப்புறம் இன்னொரு உடல், புதுசா இன்னொரு
உடலை எடுத்துக்க போறோம். சோ அப்போ என்ன நிஜம் இதுல? அப்ப நீ ஏன் நினைக்கிற உனக்கு சாவு இருக்கு அப்படின்னு? இந்த பாடி தான் போகுது. இப்ப நம்ம துணி வந்து பழசாயிட்டா நம்ம தூக்கி போடுறது இல்லையா, அப்போ வேற புதுசா வாங்கிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம உடல் கூட. அது வந்து அதுக்கு வயசாயிடுச்சு, அது என்னைக்கு இருந்தாலும் சாகணும். அது செத்து போனதுக்கு அப்புறம் அந்த சோல் வந்து இன்னொரு பாடியை எடுத்துக்கும், ஒரு புது பாடியில போயிடும். அதுதான் சொல்றார். அண்ட் likewise the embodied soul casting off worn out bodies enters into others that are new. So வந்து இந்த worn out bodiesனா இதுக்கு வயசாச்சு, அதுக்கு அழிவு வந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு புதுசு பாடியை எடுத்துக்கும். அது போலதான் வாழ்க்கை கூட. சோ நீ ஏன் நினைக்கிற ஓ நீ செத்துட்ட, இவங்களெல்லாம் செத்து போறாங்க, அவங்களுக்கு பிறவி இருக்கு. அந்த சோல் வந்து ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடல்ல புது பாடியை எடுத்துக்கும். சோ அதுக்கு நீ ஏன் யோசிக்கிற ஓ அவங்க செத்து போறாங்க, என்னை விட்டு விலகி போறாங்க அப்படிலாம் நீ ஏன் யோசிக்கிற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது யோசனை, அந்த மாதிரி செய்யறதே தப்பு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். Then chapter 2 verse 23, weapons cannot cut it nor can fire burn it, water cannot wet it nor wind can dry it. ரொம்ப நீ வந்து ஒரு அஸ்திரம் சஸ்திரம்ல நீ வந்து இந்த சோலை வந்து கொல்லப்பட முடியாது. அது வந்து தண்ணியில போட்டா அது வெட்டு கூட ஆகாது. அப்புறம் ஃபயர் வந்து அதை பர்ன் பண்ண முடியாது. நீ வந்து அந்த ஃபயரை லைட் பண்ணினா அது பர்ன் ஆயிடும் அப்படின்னு நினைச்சுனா அது கூட பண்ண முடியாது. அண்ட் நார் கேன் விண்ட் ட்ரை இட். அதை வந்து நீ வந்து விண்ட்ல துணி காய போடுற மாதிரி போட்டினா கூட அதை வந்து அந்த விண்ட் அந்த ஏர் ப்ளோ பண்ணா அதை ட்ரை பண்ண முடியாது. சோ இது வந்து இவ்வளோ சிம்பிள். அப்ப ஏன் நீ நினைக்கிற அர்ஜுனா, நீ வந்து இந்த உடல் நீ ஏன் நினைக்கிற? நீ வந்து அங்க வந்து எல்லாரும் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் உன்னோட குரு இருக்காங்க, அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? ஆனா அவங்க எல்லாம் தயாரா இருக்காங்களே சண்டை போட. அவங்க யோசிக்கலையே இவன் வந்து என்னோட பேரன், இவனை நான் கொல்ல போறேன் அப்படின்னு அவங்க யோசிக்கலையே. உன்னோட குரு யோசிக்கல, ஐயோ என்னோட பிரிய சிஷ்ய இவனை போய் நான் எப்படி கொல்றதுன்னு அவங்க யோசிக்கல. ஆனா அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க வந்து அதர்ம சைட்ல இருக்காங்க, அதுவும் தர்மத்து சைட்ல கூட கிடையாது. அதர்ம சைட்ல வந்து அவ்வளவு அகங்காரம் வச்சு ஓ நான் சண்டை போட போறேன், இன்னும் இந்த வேஸ்டான ட்ரெடிஷன் அந்த லா எல்லாம் பிரின்சிபிள் ஒரு ஃபேக் ஓத்து இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஃபேமிலியில நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த பெரியவங்க பிடிவாதமா இருப்பாங்க தெரியுமா. ஓ நான் சொல்றதுதான் சட்டம், நான் வச்சதுதான் சட்டம், எனக்கு தான் ரொம்ப தெரியும், நான் வந்து பரம்பரையா நான் இது வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணோம். ஒரு 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 % அறிவு கூட கிடையாது. ஏதோ யாரோ சொன்னது வந்து அதை புடிச்சுட்டு ஓ நம்ம குலத்துல நம்ம இப்படிதான் செய்வோம் அப்படிதான் செய்வோம் அப்படின்னு இந்த சட்டம் போடுற நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா. வாழ்க்கையே மத்தவங்க வாழ்க்கை அழிக்கணும்னே உக்காந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இதுதான் பாடம். அறிவுன்றது ஒண்ணு கூட கிடையாது, அந்த ஒரு பைசா கூட அறிவு இல்ல. அப்புறம் மட்டும் அரகன்ஸ், ஓ எனக்கு பயங்கர தெரியும், நான் சொன்னதுதான் சட்டங்க, நான் இப்படிதான் இருப்பேன், நம்ம கலாச்சாரத்துல வந்து இப்படிதான் செய்யணும். யாரு சொல்லியிருக்கா? நீங்க ஏதோ இவங்க பெரியவங்க எங்க பரம்பரை எங்க தாத்தா காலத்துல இருந்து நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆமா உங்க தாத்தாக்கு தெரியுமா? அவர் பகவத்கீதா படிச்சாரா? கிருஷ்ண பரமாத்மா வந்து அவர் கத்து கொடுத்தாரா பகவத்கீதா? எப்படி சொல்றீங்க என் தாத்தா காலத்துல நான் பரம்பரையா நான் இப்படிதான் பண்ணிட்டு வந்திருக்கேன்ட்டு? அந்த ட்ரெடிஷனோட அர்த்தம் கூட தெரியுமா? ஏன் ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்டிருக்கீங்களா யாராச்சும்? இது எதுக்கு இப்படி செய்யணும்? சில விதிமுறைகள்னு சொல்லுவாங்க. என்ன விதி, யாரு விதிச்சது? இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா எப்பயாச்சும்? மடத்தனமா ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த மடத்தனத்தை வந்து அரைக்குறை இருக்கிறது ஒரு பைசா பிரெயின் கூட கிடையாது, இத்துணூண்டு மண்டல ஒண்ணுமே இல்ல. அதை கொண்டு போய் உங்க பசங்கள்கிட்ட சொல்வீங்க, ஐயோ நீங்க இப்படிதான் இருக்கணும். இது தமிழ்ல ஒரு சாரி என்னோட தமிழ் சரியில்லைன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. என்ன ஒரு சேயிங் இருக்கு, நான் பட்ட இன்பம் வயகும் படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க அந்த கஷ்டத்தை சுகத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, அதை வந்து மத்தவங்களும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேல கூட அதே போடுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் வரக்கூடாது பாருங்க. இது வந்து ஸ்வயநலம். ஓ நாங்க எல்லாம் இப்படிதான் வாழ்ந்தோம், நீங்க கூட இப்படிதான் வாழணும். யார் சொன்னது? இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் எப்பயாச்சும் கேட்டிருக்கீங்களா? இது சரியா தவறா, எது சரி எது தவறுன்னு தெரியாத போது அது எப்படி நீங்க அடிச்சு சொல்லணும்? ஓ நாங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா நாங்க வந்து பாருங்க எங்களோட வில்லேஜ்ல இப்படி செய்வோம், எங்களோட ஊர்ல இப்படி செய்வோம், எங்களோட பரம்பரையில இப்படி செய்வோம், இன்னும் எங்க தாத்தா காலத்துல இருந்து நாம இப்படி வாழ்ந்து வந்திருக்கோம். அதான் சொல்றாரு, ஒரு அறிவும் கிடையாது. அதான் இவங்களாவது ஒண்ணுமே அறிவில்லை, அவங்க அவித்யால இருந்தவங்க, அது விடுங்க இக்னரண்ட். ஆனா துரோணாச்சாரியருக்கே அகங்காரம், நாலேஜ், எனக்கு பயங்கர நாலேஜ்னு அவரே அந்த அதர்மத்துல இருக்காரு. அப்ப உங்களெல்லாம் நான் எங்க சேர்த்துக்கிறது?
இதுதான் நீங்க யோசிக்கணும். ஆனா இந்த துரோணாச்சாரியர் வெளியில இல்லைங்க, இதெல்லாம் உங்களுக்குள்ளவே இருக்காங்க. இந்த இக்னரண்ட் வந்து நான் வெளியில யாரும் சொல்லல, உங்களுக்குள்ளதான் இதெல்லாம் இருக்கிறது. நீங்க யாராக இருக்கணும்? இப்ப இந்த நாலேஜ் யாருக்கு வருது? அர்ஜுனா. சோ நீங்க வந்து அர்ஜுனாவா ஆகணும். ஆமா, நான் இந்த நாலேஜ் பகவான் எனக்கு கொடுக்கறாரு. சோ நான் தான் அர்ஜுனா, நான் போய் கடவுள் அடையணும். நான் வந்து மத்தவங்க மாதிரி இந்த பழசு அதெல்லாம் ட்ரெடிஷன் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண கூடாது. ஏன்னா ஏதோ காலத்துல வச்ச ட்ரெடிஷன் இன்னைக்கும் வேலிடா? இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு இன்னைக்கு என்ன சரியோ அதுதான் ஃபாலோ பண்ணும். அதை விட்டுட்டு 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, அன்னைக்குதான் சுதந்திரம் வந்தது, அந்த மாதிரி தான் நாங்க இன்னைக்கும் இருப்போம்னா அது நடக்கிற கதையா? ஆனா இன்னொன்னும் சொல்லிடுறேன், இங்க ஒரு ரூல். அது என்னன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற நாடு வந்து விமன் என்னது மகளிர் மட்டம் புரட்சி, நாங்கெல்லாம் எம்பவர் ஆகி நாங்க எது வேணா சாதிக்கலான்ற ஒரு காலகட்டம் இப்போ. ஓகே, ஏன்னா கலியுகம் இது. இப்ப வந்து காலிதான் ரைஸ் ஆகணும், எல்லாரும் வந்து எம்பவர் ஆகணும், கரெக்ட். ஆனா நீங்க கூட அந்த அதே தவறு எல்லா ஆம்பளை பண்ண தப்பும் நீங்க பண்ணா உங்களுக்கும் அவங்களுக்கும் சரிசமம் கிடையாது. எம்பவர்மெண்ட் என்ன? நீங்க வந்து சுதந்திரமா உங்களோட ஸ்வதர்மாவை நீங்க செய்யலாம். ஆனா அந்த எம்பவர்மெண்ட், அந்த ஃப்ரீடம் சொல்லிட்டு நானும் சிகரெட் குடிப்பேன், நானும் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், சின்ன சின்ன க்ளோத்ஸ் அப்படிலாம் ஒரு ஆபாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது, இதெல்லாம் பண்ணா அது தவறு. அப்போ உங்களுக்கும் அவங்க பண்ணதுக்கும் துரியோதன் துஷாசனுக்கும் உங்களுக்கும் அப்போ வித்தியாசமே கிடையாது. நாம சாதிச்சு காட்டணும், அது உண்மை. உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணுமா, அது போய் ஆகுங்க. மத்ததெல்லாம் ஆகணுமா, அது ஆகுங்க. நீங்க என்ன வேணா போய் ஆகலாம். ஆனா அதே மிஸ்யூஸ், இதுதான் தவறு. இங்கதான் நீங்க எல்லாம் தவறா போறீங்க. ஃப்ரீடம்ன்றது வந்து ஆம்பளை வந்து 10 கிளாஸ் குடிச்சா நான் வந்து 20 கிளாஸ் குடிப்பேன், அது ஃப்ரீடம் கிடையாது. அதுக்கு வந்து பகவான் சொல்லிட்டார், நீயும் அந்த ஹெல்லில் தான் போற, உனக்கும் அதே நரகம் தான் நான் வச்சிருக்கேன். உன்னோட ஸ்வதர்மம், நான் வந்து என்ன வேணா நான் சாதிக்கலாம், நீ வந்து அடிமட்டமா இருக்க வேண்டாம். சோ என்ன சொல்றார், நீயும் அதே மாதிரி ஆக வேண்டாம். அப்ப நீயும் துஷாசன் ஆயிடுவே, நீயும் துரியோதன ஆயிடுவே. அப்ப உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த டிஃபரன்ஸ் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்றத வந்து ஒரு சைடா எடுக்க வேண்டாம். அவர் சொல்லி கொடுக்கறது அர்த்தம் புரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையை நாம மாத்திக்கணும். மத்தவங்க யாரும் வந்து மாத்த முடியாது. நீங்க தான் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் நிர்தாரப்படுறது வந்து உங்க கையில தான் இருக்கிறது. அத வந்து என்ன கொடுக்கறாரு இவர், என்ன சொல்றாரு, நாலேஜ் மட்டும் கொடுக்கறாரு. நாலேஜ வந்து அதை யூஸ் பண்ணி அது சரியான அர்த்தத்துல அப்ளை பண்ணும். அத வந்து நீங்க தவறா புரிஞ்சுட்டு, கிருஷ்ண பகவான் தான் இப்படி பண்ண சொன்னார் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ண பகவான் அந்த அர்த்தத்துல சொல்லலையே, அவர் சொன்ன அர்த்தமே வேற. அந்த தவறான அர்த்தம் புரிஞ்சு நான் வந்து இப்படிதான் செய்வேன்னு செய்யறது வந்து தவறு. சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய அவங்களுக்கு வயசானவங்களே இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய சாதிக்கணும்னு ஒரு உணர்ச்சி இருக்கு. இன்னைக்கூட காலகட்டத்துல வந்து எல்லா விமன் அவங்களுக்கு வந்து சுயமா இண்டிபெண்டா என்ன, நீங்க சம்பாதிக்கலாம், உங்க கால் மேல நீங்க நிக்கலாம், நீங்க என்ன வேணா அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு கல்யாணம் வேணாமா, கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை, கல்யாணம் வேணுமா நீங்க பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அந்த விருப்பம் வந்து உங்க சாய்ஸ், அது உங்களுக்கு அந்த ரைட் இருக்கு, அது செய்யலாம். ஆனா தவறான பாதையில போக கூடாது. நானும் சிகரெட் குடிப்பேன், எனக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு செய்யறது தப்பு. நானும் போய் ட்ரிங்க்ஸ் குடிப்பேன், அது தவறு. அது ஸ்கிரிப்சர்லயே அலௌடு கிடையாதுங்க. சோ உங்களுக்கும் மத்தவங்களுக்கோ ஒரு ஆம்பளை செஞ்ச தப்புக்கும் அப்ப நீங்க செய்யற தப்புக்கும் ஒரே, நீங்களும் அவங்களும் ஒன்னாயிட்டீங்க. அப்போ ஒரு வித்தியாசம் கிடையாது. சோ இதுதான் சொல்ல வந்தேன். ஃப்ரீடம்ன்றது வந்து அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கணும், அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தவறாகி பயன்படுத்தக்கூடாது. தவறா பயன்படுத்தினா அதுக்கு விளைவுகள் நிறைய இருக்கு. அதுக்கு விளைவுகள் அப்புறம் நீங்க தான் அனுபவிக்கணும். அதோட அந்த ரெபகஷன் வந்து ரொம்ப டேஞ்சர். சோ நாம வந்து என்ன பண்ணணும், நான் வந்து என்னோட ஸ்வதர்மாவை அச்சீவ் பண்ணணும், எனக்கு இந்த சாதனைகள் பண்ணணும். ஆனா அதுக்கு வந்து எனக்கு ரைட் நாலேஜ், அதுல வந்து நான் அதர்மம் பண்ணாம நான் தர்மத்தின் பாதையில மட்டும் போகணும். அதுதான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் கவனமா இருக்கணும். ஏன்னா கலியுகத்துல வந்து அதர்மம் போறது ரொம்ப ஈஸி, ஆனா தர்மத்தின் பாதையில நிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஒரு தடவை இது என்னோட குருஜி சொல்ல மாதிரி ஓகே சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் தான் ட்ரிங்க்ஸ் இருக்கு, நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. அந்த கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாலும் தப்பு தான், அது செஞ்சது பெரிய தவறு. நீங்க ஒரு தடவை தப்பு செஞ்சாலும் 100 தடவை தப்பு செஞ்சாலும் தப்பு தான், அதுக்கு உண்டான தண்டனை ஒண்ணுதான். சோ இது மட்டும் நீ யோசிச்சுக்காதீங்க, ஓ நான் ஒண்ணு செய்யல கடவுள் மன்னிச்சு விட்டுருவாருன்னு அப்படின்னு யோசனை பண்றதே தப்பு. கடவுள் மன்னிக்க மாட்டார், அதுக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா அது கர்மா. ஏன்னா அந்த ஆக்ஷன் நீங்க பண்ணிட்டீங்க. எல்லா ஒரு காரியம் நம்ம செய்யும் போது அந்த ஆக்ஷன் பண்ண உடனே வந்து நாம போய் மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்ட உடனே திருப்பி வந்து அதே தவறு செஞ்சுட்டே இருந்தா கடவுள் மன்னிக்க மாட்டார். அதுக்கு வந்து பிராயஷ்சித்தம் செய்யணும். அந்த மன்னிப்பு கேட்டா கூட அதுக்கு வந்து நிறைய பிராயஷ்சித்தம் செய்யணும். அந்த பிராயஷ்சித்தம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன். அந்த ஒரு தவறுக்காக வந்து பீஷ்ம பிதாமா வந்து அந்த ஆரோஸ்ல அப்படியே துடிச்சுட்டு இருப்பார். அந்த வார், அந்த பேட்டில் ஃபீல்டு அவருக்கு சாக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா எதிர்க்க வந்தோடனே அப்ப கேட்பார், நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் ஏன் இப்படி கடந்திருக்கேன் இந்த ஆரோக்குள்ள அப்படின்னு. அப்போ பரமாத்மா அவருக்கு ஞானம் கொடுப்பார். அது வரைக்கும் அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறாருன்னு கூட தெரியாது. அவர் எதிர்த்து கிருஷ்ண பரமாத்மாவே பேசினார், எல்லாருமே பேசினாங்க. கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டர் சொல்வார், நீ போய் இப்படி செய். அந்த யுத்தத்துல ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் போது நான் செய்ய மாட்டேன் மறுத்தாரு. சோ இவங்க எல்லாம் எப்படி டிவைன் பீயிங், அவங்க எல்லாம் வந்து தெய்வீக பசங்க. அப்படி தெய்வீக பசங்க இருந்தே அவங்க அவ்வளவு தவறு செஞ்சுக்கினா சர்வசாதாரண ஒரு மனிதன் எவ்வளவு தவறு செஞ்சுட்டு இருக்கோம், அது யோசனை பண்ணி பாருங்க. சோ அதனால்தான் பகவான் சொல்றார், நான் வந்து இந்த உடல்னு நினைக்க வேண்டாம், நான் வந்து பரமாத்மா, நான் இந்த உடல் வந்து நிரந்தரம் கிடையாது, இதுக்கு அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க. இது ஏன் பையன், இது ஏன் பசங்க, இது என்னோட சொத்து, இது என்னோட நகை, இது என்னோட வாட் எவர் மணி, உங்களோட இது என்னோட பணம், என்னோட பேங்க் பேலன்ஸ், ஏன் பசங்க, ஏன் பேர பசங்க, ஏன் என்னோடதான். அது அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் விட்டுடுங்க, சரணாகதி ஆகுங்க. வாழ்க்கையை வந்து நீங்க இத்தனை நாளா செஞ்ச வாட் எவர் தவறெல்லாம், அந்த பழைய யோசனை நாலேஜே இல்லாம செஞ்சதெல்லாம் விட்டு இன்னைக்கு கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இத எடுத்துட்டு வாழ்க்கைய முன்னுக்கு போகணும். இது ஒரு சான்ஸ் நமக்கு. எப்பவுமே வந்து எல்லாம் அதான் ஆரம்பிச்ச போது சொன்னதே நான் இப்ப எண்டில் சொல்ல போறேன். நமக்கு வந்து நான் வாழ்க்கையில வந்து ஒரு தடவை நம்ம டெஸ்டினி, நம்ம விதியை மாத்திக்க வந்து பகவான் ஒரு சான்ஸ் டெஃபினட்டா எல்லாருக்கும் கொடுப்பாரு. அந்த சான்ஸ் வரும்போது நம்ம எடுத்துட்டு அந்த பாதையில போகணும். அந்த ஒரு சான்ஸ் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல அந்த சான்ஸ் கிடைக்காது, திருப்பி கிடைக்காது. அதுக்கு நீங்க எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ அது தெரியாது, அது கடவுள் தான் வெளிச்சம். So, chapter 2, verse 24. For this soul is incapable of being cut or burnt by fire, nor can it be dissolved by water, and is undryable by air as well. The soul is eternal or pervading, immovable, constant and everlasting. பகவான் அதே சொல்லிட்டு இருக்காரு அர்ஜுனா. அது எதுதான் இத்தனை தடவை அது சொல்றாருன்னு புரியல. ஏன்னா அவர் மண்டல ஏர்லன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மோகத்துல அப்படியே அந்த டிசைர், அட்டாச்மெண்ட், இந்த பாண்டேஜ்ல சிக்கிக்கிறார். இது எல்லாருக்கும் ஆகிற ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு வந்து திடீர்னு உங்களோட லைஃப்லயே இது பேர் தான் தர்ம சங்கடம். அந்த சங்கட்டை தாண்டி போனாதான் தர்மமே அடைய முடியும். அந்த ஸ்ட்ரகிள், அந்த சங்கட், அந்த டிசிஷன் எடுக்கணும். என்ன, நான் எப்படி இருந்தாலும் நான் வந்து இந்த யுத்தம் பண்ணணும். ஆனா அதான் அர்ஜுனா அழுவார், என்னோட காண்டி போ என் கையிலேயே நிக்கலையே, நான் பிடிக்க கூட முடியல, நான் அவ்வளோ வீக் ஆயிட்டேன். எப்போ தெரியுமா நீங்க எமோஷனலா ஆவீங்க தெரியுமா? ஐயோ இப்ப நான் இந்த மாதிரி சொன்னா என்ன ஆக போறது அப்படின்னு உங்க பயம் வரும். ஒரு பயம், அப்படியே ஒரு டென்ஷன், ஆங்ஸைட்டி, அப்படியே ஒரு என்ன இந்த சொல்லுவாங்க படப்படப்புது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்வீங்களே, எனக்கு தலையே சுத்துறது, இந்த மாதிரிலாம் ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகுறச்ச என்ன ஆகும், அந்த டிசிஷனே எல்லாம் தவறு. நீங்க எடுக்கிற ஒரு டிசிஷனும் உங்களுக்கு குழியை கொண்டுதான் விழ வைக்கும். அது எதுவுமே சரியான டிசிஷனே கிடையாது. அந்த டைம்ல வந்து திருடம் வேணும், ஒரு காமா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். என்ன பெருசா ஆக போகுது? என்னோட குருஜி ஒரு கேள்வி கேட்பாருங்க, நீ எதுக்கு பயப்படணும்? சில டைம் எல்லாம் வந்து என்னோட ஆஃபீஸ்ல சில பாலிடிக்ஸ் நிறைய நடக்கும். அப்போ வந்து நான் வந்து எதிர்த்து சில கேள்விகள்லாம் கேட்கணும். அப்போ வந்து என்னோட குருஜி சொல்வார், நேரா போய் கேளு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், உன்னை வந்து வேலை விட்டு தூக்கி போடுவான். வேலை தூக்கி போடுறது வந்து அவன் கையிலயா இருக்கு? உன்னோட மேனேஜரா இந்த வேலை கொடுத்தான், பகவான் கொடுத்தாரு.
அவருக்கு வேணும்னா அவர் எடுத்து போடுவாரு, வேண்டாம்னா கொண்டு வருவாரு, இல்ல வேற புது இதோட பெட்டர் வேலை கொடுப்பாரு. அப்ப நீ ஏன் பயந்து கிடக்குற? இது சொன்னும் போதுதான் எனக்கு ஆமா இல்ல நான் ஏன் இவனுக்காக எல்லாம் பயப்படணும் அப்படின்னு ஒரு உணர்ச்சி வந்து அப்படியே ஒரு தைரியம் வந்தது. நான் எதுக்கு பயப்படணும்? நான் ஒன்னும் தப்பு செய்யலையே. தப்பு செஞ்சவன் தான் பயப்படணும், தப்பு செய்யாதமோ நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு அப்படியே ஒரு எங்கிருந்தோ ஒரு பலம் வந்தது. அடுத்தது சுசனார் போய் கேளு அப்படின்னு தைரியமா போய் கேட்டேன். என்ன சொல்ல போறான்? போன்னு சொல்ல போறான். உனக்கு என்ன ஆகும் அப்படி என் குருஜி கேட்டார். ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பார்க்கலாம். ஒண்ணு உனக்கு ஜாப் இல்ல, அதுக்கப்புறம் உனக்கு பணம் இருக்காது, நீ வந்து தெருவுக்கு வந்துட்டு போறியா, இல்ல வாட் இஸ் த வர்ஸ்ட் திங் உனக்கு என்ன ஆகும்? டெத் இஸ் த லாஸ்ட். நாம என்ன நினைப்போம், ஐயோ நம்ம மானம் போயிடும், நான் பணம் இல்லைன்னா நான் என்னோட இஎம்ஐ கட்டணும், எனக்கு நான் வந்து எங்க அப்பா அம்மாவெல்லாம் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறோம். ஆனா நீ யாரு பாத்துக்க? என்ன உன் தெய்வத்துல என்ன அவங்க இருக்காங்களா? சாரி, கடவுள் வந்து அவர் வந்து அவரோட பசங்களை வந்து மூலியமா பாத்துட்டு இருக்காரு. அவரு கொடுக்கிறாரு. நீ யார் நினைக்கிறதுக்கு நான் தரேன், நான் என் அப்பா அம்மாவை பாத்துக்கிறேன், நான் என் பசங்களை வளர்க்கணும், நான் என் பசங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு நீயே நினைக்கிறேன். நீ நினைச்சுன்னா மொத்த கர்மா உன் தலையில. கொடுக்கிறவர் அவரு, பாத்துக்கிறவர் அவரு. அவர் எல்லாரும் யார் இந்த என்டையர் பிறப்பியே, இந்த பிறவியே எல்லாருமே இந்த கிரியேஷன்ல எல்லாருமே அவரோட பசங்க. அவருக்கு தெரியாதா உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், இன்னும் டைமுக்கு மெடிசன் வரணும், இதுக்கு வாங்க இந்த காசு தேவை, இந்த நேர்த்திக்கு இது தேவை அப்படின்னு அவருக்கு தெரியாதா? அவர் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் போது அவர் இந்த ஃபாதர் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி ஏன் சொல்றோம்? ஏன்னா அதுதான் உண்மை. அவருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு எல்லாமே தெரியும். அப்ப நீ யாரு? இல்ல நிறைய பேர் இந்த அப்பா அம்மா இருக்காங்க பாருங்க, ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன், நீ யார் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு? எனக்கு கடவுள் கொடுத்தாரு, உன்னோட ஸ்வதர்மம் நீ பண்ண, அது உன்னோட டியூட்டி. அப்பா அம்மாவோட டியூட்டி அது, அது வந்து கடமை, அதை நீங்க செஞ்சே ஆகணும். அது சொல்லி காட்ட தேவையில்லை. இந்த இமோஷனலா ஆக ஸ்டேட்ல வந்து எப்பவுமே அந்த ஒரு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க, நான் வளர்த்தேன் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு, இன்னைக்கு வந்து நீயே என்ன பாக்கலையே, அப்படியெல்லாம் நிறைய என்னமோ இந்த நிறைய அவங்களுக்கு ஏதாச்சும் சார்பா ஆகணும்னா இப்படி செய்வாங்க. பசங்களும் உள்ட்ட ரெண்டு பேரும் சரியாதான் இருப்பீங்க, சமசமானம். பசங்களை என்ன சொல்ல, நீ என்ன வளர்த்துட்ட, நான் தான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் போய் சம்பாதிச்சு நான் தான் அச்சீவ் பண்ண அப்படின்னு ரெண்டு சைடும் இப்படி பேசுவீங்க. யாரும் இதுல வந்து நீங்க ரைட் இல்ல, அவங்களும் ரைட் இல்ல. ஆனா நம்மளோட கடமை வந்து டியூட்டின்னு நினைச்சு, நான் வந்து பரமாத்மாக்காக இந்த டியூட்டி செய்றேன். அவர் போட்ட பிக்சர், அவர் கொடுத்தாரு இந்த வாழ்க்கை, அவர் தான் எனக்கு. இந்த பசங்க என்னோடது கிடையாது, கடவுளோடது. அதே போல இந்த பாடியோட அப்பா அம்மா வந்து என்னோட அப்பா அம்மா இல்ல, அவங்க வந்து கடவுளோட பசங்க. நான் வந்து அவங்க வயிற்றுல நான் பிறந்திருக்கேன், என்னோட கடமை நான் செய்யறேன். ஆஸ் அ டாட்டர் எனக்கு என்ன கடமையோ அதை நான் செய்யறேன். அதுதான் நான் சொல்லணும். கடவுள் பாத்துக்கிறார், நான் யார் அவங்களுக்கு கொடுக்க, நான் யார் அவங்கள பாத்துக்க, இந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். ஆனா அந்த அகங்காரத்துல நான் கொடுத்தேன், நான் பாத்துக்கினேன், நான் சம்பாதிச்சுட்டேன். நீங்க என்ன சம்பாதிச்சிட்டீங்க? பிச்சை அவரு போட்டாரு, அந்த பிச்சைல வாழ்ந்துட்டு நீங்க இருக்கீங்க. சோ இந்த அகங்காரத்தை மட்டும் எடுத்துட்டு வராதீங்க. ஏன் சொத்து, ஏன் இப்படி இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, அவர் கையில இருக்கு. சோ என்னைக்குமே வந்து கொஞ்சம் பணிவா இருக்கணும். நம்ம வாழ்க்கை அகங்காரத்துல இருக்கவே கூடாது. எது கொடுத்தாலும் சந்தோஷமா என்னோட வாழ்க்கை இன்னைக்கு கடவுளே தேங்க்யூ, என்னோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இது கொடுத்துருக்கே, அதுவே நான் ரொம்ப சந்தோஷம், அந்த திருப்தியோட இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்னும் வேணும் ஆசைகள் வந்து வளர்த்துட்டே இருக்காதீங்க. அந்த ஆசைனால தான் உங்க வாழ்க்கையை அழிஞ்சு போகும். அது வரோம் இப்போ சொல்லி கொடுக்க போறாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சோ நிரந்தரம் என்ன? ஆத்மா மட்டும்தான் நிரந்தரம். அதே தான் சொல்லி உடச்சரை கர்மாடி அதே சொல்லிட்டு இருக்காரு. நானும் உங்களுக்கு அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அது கொஞ்சமா அது அப்படியே யோசிச்சு பாருங்க. யோசிச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. பகவான் என்ன சொல்றார், ஏன் இந்த மாதிரி திருப்பி சொல்றாரு? ஏன்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. நம்ம மைண்டுக்குள்ள அதை எடுத்துட்டு போய் அந்த நாலேஜை வந்து டைசெக்ட்னா அதை விசாரணை பண்ணி அதை வந்து அதோட எசன்ஸ் எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. சோ அதனால தியானம் பண்ணுங்க, இந்த விஷயம் யோசிங்க. ஆனா அவ பாரு என்ன இப்படி பேசிட்டா, இவன் பாரு என்ன இப்படி பேசிட்டா, டெய்லி அத வந்து மண்டல வச்சுக்காதீங்க. அவன் பண்ணா இவன் பண்ணா, வாழ்க்கையே இதே போச்சு. குறை சொல்றது, அழுகிறது, ஏதாச்சு இதாச்சு அதாச்சு, அதெல்லாம் இந்த விஷயத்துல யோசிக்குங்க. உங்க மைண்ட வந்து நிறைய நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும். இந்த மாதிரி கெட்ட யோசனைகள் எல்லாம் கொண்டு வராதீங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு வர போறதுல. சரியா? சோ நாம வந்து இங்க ஸ்டாப் பண்ணலாம்.
verse 24 வரைக்கும் ஸ்டாப் பண்ணா நாளைக்கு chapter 2 verse 25 ல இருந்து செய்யலாம். சரியா? நன்றி, வணக்கம். Thank you for joining the Bhagavad Gita Satsang, the song of divine in Tamil. Have a good day and good evening to you all. God bless. Recording stopped.